ஜான் ஃபோர்ட் அப்படிங்கிறவர் தான் இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஒர்க் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் லைஃப் தான். பார்த்தீங்க அப்படின்னா ஹீஸ் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப். இட்ஸ் ரெஃப்ளெக்ட் reality of people's life. People who used to demand many, who used to develop his own way. He used to develop the society in his own thought. Fame's memorial. Fame's memorial is a very important play. Because why I am saying this? Because the famous memorial. Memorial means நம்ம சொல்லியிருப்போம் நமக்கு மெமரி, இந்த நினைவு. பார்த்தீங்க அப்படின்னா ஃபேம்ஸ் மெமரி ரொம்ப ஒரு அழகான மெமரியை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் சொல்ல வராங்க. நாம் இதுக்கப்புறம் இந்த ஜான் ஃபோர்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அவரோட ஒர்க்கை இன்னும் டீப்பாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹார்னட் ட்ரையம்ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இல்லாஜிக்கல் ஸ்டோரி. மோஸ்ட்லி இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி போர் பிளே, ப்ராப்ளம் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் வெரி கான்ட்ரோவர்சியல் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவர் சொல்கிறாங்க கான்ட்ரோவர்சியல் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சர்லேயும் சரி, different type of culture, different type of peoples, different type of religion is there. Their life full of problem. ஜாதிக்காக அடிச்சுக்கிறது, மதச்சண்டை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, கலாச்சாரம், மதத்து மேலே இருக்கிற பற்று, அதில் இருக்கிற வெறி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதனால் வர பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரிஸை வந்து இன்டர்வோவன் பண்ணியிருப்பார். யூனிவர்சிட்டி பேட்ஸ் very famous writers in this period, in this age of Shakespeare, yes, the Queen Elizabethan age. Very famous writers. There were group of writers. They belongs to same university. They studied together. They belongs to same university. The group of writers write about the basic theme. Their theme was very simple, but their works was very famous. Very famous place. They wrote. They published very famous place. I want to discuss with university bits. The university bits, there are 7 members. The members are belongs to same university. They are writers very famous. Their writings reach full of the world. The first person, Thomas Nash, Christopher Marlowe, John Lilly, Thomas Lodge, Thomas Nash, Robert Greene, George Peele. These are 7 members are called university bits. They studied together. They studied the same university. Their theme was same. So these are all these are all chapters contains the age of Shakespeare, the contemporary writers, contemporary events, the Elizabethan theatre, the golden age, etc. These are full of contents in a one topic, the age of Shakespeare. Hereafter I want give some information about Shakespeare. We know many information about Shakespeare. Now I give some simple information about Shakespeare. Shakespeare, is he male or female? In a history says
ஷேக்ஸ்பியர் வாஸ் எ சூடோ நேம். பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் இது நம்புகிற மாதிரி இல்லை. ஹிஸ்ட்ரியில் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் எழுதுறதுக்கு தடை. அதாவது பெண்கள் ஒரு ட்ராமாவோ போயமோ ஃபிக்ஷனோ ஏதோ ஒரு ஸ்டோரி, எந்தவித ஸ்டோரி எழுதுறதுக்கு பெண்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. அப்படி தடை விதிக்கப்பட்ட காலகட்டத்தில் விமன் ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க ஒரு சில பேர். அப்படி விமன்ஸ் ரைட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புத்தகமும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மேல் நேம் அவங்களா கொடுத்து பப்ளிஷ் பண்ணுறது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அர்மா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட நேம் தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சரிங்களா? ஐ எம் நாட் கன்ஃபார்ம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 37 plays, 154 sonnets, 2 non-dramatic poems. Now I want to discuss some information about Shakespeare. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு தமிழுக்கு கம்பன் அப்படிங்கிற மாதிரி தமிழ் இலக்கியத்துக்கு எப்படி மாபெரும் கவி ஒரு கம்பன் சொல்கிறாங்களோ, அது போல தான் ஆங்கில இலக்கியத்துக்கு மிகப்பெரிய கவி யார் அப்படின்னு சொன்னால் ஆகப்போக மனிதர், ஒரு மிகப்பெரிய அறிஞர் அப்படின்னு நம்ம ஷேக்ஸ்பியரை தான் சொல்லுவாங்க. இவர் பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னா he was born in 23rd April 1564 ஸ்டாட்ஃபோர்ட் அண்ட் அவன் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வார்விக்ஷயர் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு இருக்கிற ஒரு சின்ன பகுதி தான் ஸ்டாட்ஃபோர்ட் அண்ட் அவன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியருக்கு ஒரு பெட் நேம் இருக்குது. எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, அவர் பிறந்த இடத்த அவருடைய பர்த் பிளேஸை வச்சு ஒரு நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. த பாட் ஆஃப் அவன், த பாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வேவ்ல வச்சு கூப்பிடுவாங்க. ஒரு பெட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா his father, William Shakespeare father was John Shakespeare. John Shakespeare was a lawyer, corn maker, harvester and other agriculture products. பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட ஃபாதர் பார்த்தீங்க அப்படின்னா ஜான் ஷேக்ஸ்பியர், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கை உரை விற்பனையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முத்துச்சோளம், இந்த மாதிரி சோளம் கருது இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி ஹார்வெஸ்டிங் பண்ணுற ஒரு மிடில் கிளாஸ் மேன் தான் நம்ம ஜான் ஷேக்ஸ்பியர், நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியரோட அப்பா. அவங்க அம்மா பார்த்தீங்க அப்படின்னா மேரி ஆர்டன். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இந்த கப்புள்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 சில்ட்ரன்ஸ். அந்த 8 சில்ட்ரன்ஸில் 4வது சில்ட்ரன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஷேக்ஸ்பியர். பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட ஒய்ஃப், he was married 8 years elder girl, a girl and Hathaway. Shakespeare's wife Anne Hathaway. Anne Hathaway was 8 years elder than Shakespeare. They had 3 children. Hamlet and Judith, twins. Susan. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பகால வாழ்க்கை, ஷேக்ஸ்பியரோட ஆரம்பகால வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமிலி ஒரு போர் கண்டிஷனில் தான் இருந்துச்சு.
மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பிபிஎட் கல்லூரி, எம்ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், எம்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், MBA, MCA, காற்றோட்டமான வகுப்பறைகள், பறந்து விரிந்த விளையாட்டு மைதானம், மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி, தகுதியுடைய SC ST மாணவர்களுக்கு இலவச கல்வி, அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி, 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு. மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது. LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள். திருச்சி மெயின் ரோடு, MR கல்வி நகர், தத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9947131299 94434 ரொம்ப ஒரு கஷ்டப்படுற விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் ஷேக்ஸ்பியர். பார்த்தீங்க அப்படின்னா ஜான் ஷேக்ஸ்பியரால் 12வது +2க்கு அப்புறம் ஷேக்ஸ்பியரை படிக்க வைக்க முடியல. குடும்ப வறுமை காரணமாக என்ன பண்ணிட்டாங்க, வேலைக்கு போக சொல்லிட்டாங்க. அப்படி வேலைக்கு போனவர் நம்ம ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட 18வது வயசில் ஆன் ஹாதவேங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஆன் ஹாதவே பார்த்தீங்க அப்படின்னா 8 வருஷம் இவங்களோட எல்டராக இருக்காங்க. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவரோட லைஃப்பில் கொஞ்சம் சந்தோஷமும் நிறைய துன்பமும் இருந்தது. ரெண்டும் கலந்து இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்து இருந்தது. ஒரு காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா நம்ம ஷேக்ஸ்பியர் வெறுத்துடுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இனிச்ச வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குடும்ப கஷ்டம் காரணமாக என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா குடும்பத்தை விட்டு வேலைக்கு போயிடுறாரு. ஸ்டாட்ஃபோர்டில் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன வேலை, விவசாயம் இந்த மாதிரி அப்பா கூட சேர்ந்து பார்த்துருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டத்தில் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இதுக்கப்புறம் இங்கே சம்பாதிக்க முடியாது, இந்த சம்பாத்தியத்தை வச்சு தன்னோட குடும்பத்தை ரன் பண்ண முடியாது அப்படிங்கிறதால என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஸ்டாட்ஃபோர்ட் அப்படிங்கிற ஊர்லேருந்து லண்டனுக்கு போயிடுறாரு. ஹி டிபார்ச்சர் லண்டன். லண்டனில் போய் சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லண்டன்லேயும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரோ ஸ்டாட்ஃபோர்டில் அதே அளவுக்கு லண்டன்லேயும் இவருடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ரொம்ப எக்கனாமிக்கலாக ரொம்ப போராயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு நாடக கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஒரு நாடக கம்பெனியில் ஜாயின் பண்ணுற ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா எடுத்த உடனே யாருக்கும் பெரிய வேலைலாம் கொடுத்துட மாட்டாங்க. அந்த நாடக கம்பெனியில் இவருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோக்கன் பாய், வார்ட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த தேட்டருக்கு வராங்க, படம் பார்க்க வராங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாட்டு வண்டியிலையோ குதிரை வண்டியிலையோ வருவாங்கன்னு சொன்னேன். அந்த மாட்டு வண்டிக்கும் குதிரை வண்டிக்கும் ஒரு டென்ட்டில் பாதுகாப்பாக பார்த்துக்கிறது தான் யாரோட வேலை, நம்ம ஷேக்ஸ்பியரோட வேலை. இந்த மாதிரி கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் என்ன பண்ணுறாரு பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹி ஒர்க்ஸ் many of his times he spent out of the play house. அதாவது தியேட்டருக்கும் வெளியில தான் இவரோட வேலையே. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டோக்கன் பாயாவும் வர வண்டிக்கு டோக்கன் போடுற வேலையும் தான் பார்த்துருந்தாருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் அந்த நாடக கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஆக்டர் வரல. அப்படி வராமல் இருந்ததால் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சரி தானாகவே ஷேக்ஸ்பியர் முன் வந்து அவரோட கதாபாத்திரத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி கதாபாத்திரம் நடிக்கிறவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ரியலாக மிஸ் ஆன பர்சன் வராத ஆள் எப்படி நடிப்பாரோ அதை விட பல மடங்கு நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இடையில தன்னுடைய சொந்த வசனங்களையும் பேசியிருக்காரு. ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியருக்கு மெமரி பவர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலேருந்து, அதாவது பிளே ஹவுஸுக்கு வெளியிலேருந்து டோக்கனும் போட்டுப்பார். அதே சமயம் இந்த பிளே ஹவுஸில் ஓடுற
அந்த ஸ்டோரியும் கரெக்டாக ஞாபகப்படுத்திப்பாரு. ரெண்டுலேயும் கவனம் செலுத்தின அவரு தனக்கான சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம், தன்னுடைய திறமையை காட்டுறதுக்கு நேரம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஒரே ஒரு நாள் தான் ஒரு ஆக்டர் மிஸ் ஆகிடுறாரு. அந்த ஆக்டருக்கு பதிலாக இவராகவே தானாகவே முன் வந்து அவருக்கு பதில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே, அதாவது அந்த உரிமையாளர், தியேட்டரோட உரிமையாளர் கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, வேற சுச்சுவேஷனா இருந்தா கண்டிப்பா கிண்டல் பண்ணியிருப்பாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டோக்கன் போடுற பையன் நடிக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றியே அப்படின்னு ஷேக்ஸ்பியரை பார்த்து கண்டிப்பா கிண்டல் பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த டைம்ல அவரால் கிண்டல் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆக்டர் மிஸ் ஆகிட்டாரு. அந்த இடத்த நிரப்பணும், எப்படியாவது ஷோ நடத்தணும் அப்படிங்கிறத விட்டு என்ன பண்ணிடுறாரு, ஷேக்ஸ்பியரை நடிக்க வச்சிடறாங்க. அப்படி நடிக்க வச்ச ஃபர்ஸ்ட் தியேட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா த குளோப் அப்படிங்கிற தியேட்டர். First he achieved this theater, the Globe Theater. இந்த குளோப் தியேட்டர்ல தான் அவருடைய ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்டே. ஒரு ஆக்டர் மிஸ் ஆகுறாரு, அதுக்கு பதில் நடிக்கிறாரு, தன்னுடைய சொந்த வசனத்தையும் பேசி மக்கள் இடத்துல ஒரு நல்ல இடத்த பிடிச்சிட்டாரு மக்கள் மனசுல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பீப்புள்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியரை நடிக்க வைக்கணும், ஷேக்ஸ்பியர் நடிப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திறமையை பார்த்து எல்லாமே வியக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டராகவே வந்துடுறாரு. அதனால தான் ஷேக்ஸ்பியர் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆக்டர். அந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறம் தான் ஷேக்ஸ்பியர் ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆக்டரா பார்வையாளரோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காரு, ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளே ரைட் அப்படின்னா கதை எழுத ஆரம்பிச்சிடுறாரு. நடிச்சிட்டு இருந்தவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அதான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல, ஹீ இஸ் an intelligent man, he has lot of memory power, he is very clever. அதனால தான் இன்னமும் ஆங்கில இலக்கியத்தில் ஷேக்ஸ்பியரை படிக்காத எந்த மனிதரும் இருக்க முடியாது. ஆங்கில இலக்கியம் படித்தார் என்றால் ஒருவர் கண்டிப்பாக ஷேக்ஸ்பியரை பற்றி தெரிஞ்சிருப்பாரு. he knows very well about Shakespeare. Lot of university nowadays their syllabus based on Shakespeare. One or two plays they have an syllabus. இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் கூட நிறைய யூனிவர்சிட்டியில் நிறைய நாட்டில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னாவே ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி நிலைமைக்கு இந்த வந்திருக்காரு. ஆக்டராக இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரி எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸ்டோரி எழுத ஆரம்பித்து ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரிஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் வீனஸ் அண்ட் அடோனைஸ், த ரேப் ஆஃப் லுக்ரீஸ் அப்படிங்கிற ரெண்டு ஒர்க்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஒர்க்குமே ஒரு நான் டிராமட்டிக் ஒர்க்குன்னு தான் சொல்லுவாங்க. டிராமட்டிக் மீன்ஸ், டிராமட்டிக்னா என்ன, நான் டிராமட்டிக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிராமட்டிக் அப்படின்னா ஸ்டேஜ் பண்ணுறது, ஒரு பிளேவை எழுதி ஸ்டேஜில் ட்ராமா மாதிரி பண்ணுவாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் நான் டிராமட்டிக் அப்படிங்கிறது ஒரு ட்ராமா மாதிரி எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புக்காக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்களே தவிர ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஒர்க்ஸ் தான் நான் டிராமட்டிக்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நான் டிராமட்டிக் ஒர்க்ஸ் ரெண்டு எழுதியிருக்காரு நம்ம ஷேக்ஸ்பியர். ஒன்று த ரேப் ஆஃப் லுக்ரீஸ் அண்ட் வீனஸ் அண்ட் அடோனைஸ். ஆஃப்டர் தட் he is a very famous dramatist. Dramatist means drama.
He make many drama. He write many plays. 37 plays he wrote. 154 sonnets. 2 non-dramatic works. Shakespeare works divided into 4 periods. Shakespeare's life divided into 3 periods. There are many drawbacks of his life because his life, entire life was very happy. The end of life was very sorrow. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எலிசபெத் மகாராணி ஆட்சி செஞ்ச அந்த காலகட்டத்தில் ஷேக்ஸ்பியர் கொடி கட்டி பறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட புகழ் உச்சிக்கு அடைஞ்சாரு, புகழோட உச்சிக்கு அடைஞ்சிருக்காரு எலிசபெத் மகாராணி வாழ்ந்த காலகட்டத்தில். எலிசபெத் மகாராணி இங்கிலாந்து ஆட்சி செஞ்ச காலகட்டத்தில். அதுக்கப்புறம் வந்த ரைட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஷேக்ஸ்பியரை. அவருடைய எண்ட் ஆஃப் லைஃப் கடைசி காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாரு. தன்னுடைய 51வது வயசுல இறந்து போயிட்டாரு. 51 வயசுல ஆங்கில இலக்கியத்தில் ஒருத்தர் இவ்வளவு பெரிய சாதனையை படைச்சு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கே ஒரு பெருமையை தேடி கொடுத்திருக்காரு. த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஃபாதர் ஆஃப் பிளேஸ், ஃபாதர் ஆஃப் சானட். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 154 சானட் he wrote. Nowadays the sonnets are very famous. After that I give some another information about Shakespeare, because of Shakespeare's life full of very substantial. The early life of happy, I already told you. After that, few years later, he succeeded playwright. At this time, Elizabeth ruled the country. Early stage of Shakespeare. The early life of Shakespeare, he was full of very economically he is very poor condition. His family was very poor. After that he went to London. பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, மேரேஜ் ஆன ஒரு 4 வருஷம் கழிச்சு உடனே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஸ்டாட்ஃபோர்ட்லேருந்து லண்டனுக்கு போகிறாரு. லண்டனுக்கு போய் தான் தேட்டரில் வேலை பார்க்குறாரு. தேட்டரில் வேலை பார்த்து அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் எல்லாம் சுமந்து அவ்வளோ பெரிய லைஃப்பை வாடுறதுக்காக நிறைய அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக தான் நம்ம ஷேக்ஸ்பியர் வாழ்ந்திருக்காரு. அதை தொட்டு தான் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில இலக்கியம் அப்படின்னாவே நம்ம ஷேக்ஸ்பியர் தான். மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள்: மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பிபிஎட் கல்லூரி, MR கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், MR இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், MBA, MCA. காற்றோட்டமான வகுப்பறைகள், பறந்து விரிந்த விளையாட்டு மைதானம், மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி, தகுதியுடைய SC/ST மாணவர்களுக்கு இலவச கல்வி, அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி, 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு. மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது. LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள். திருச்சி மெயின் ரோடு, MR கல்வி நகர், தத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9994713129 94434 64046
Shakespeare wrote 37 plays in English literature. There are no one can write 37 plays in English literature. There's only one Shakespeare. Shakespeare wrote 37 plays, one incomplete plays. He wrote. He wrote many views. He gives some information about the contemporary events. பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஒவ்வொரு ஒர்க்லையும் கான்டெம்பரரி ஈவெண்ட் அப்படிங்கிறது கலந்துருக்கும். த கான்டெம்பரரி ஈவெண்ட்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் இன் ஹிஸ் பிளேஸ். அவருடைய பிளேவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கலந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்டெம்பரரி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சு, என்ன சம்பவம் நடந்துச்சு, என்னென்ன விஷயங்கள்லாம் பெருசுப்படுத்தினாங்க, எந்தெந்த விஷயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாமினேட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் அந்த காலகட்டத்தில் நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு தன்னுடைய ஒர்க்கு மூலயமா. ஒவ்வொரு ஒர்க்லுமே ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். எல்லா ஒர்க்குமே கிட்டத்தட்ட ஒரு 37 பிளே இருக்குது. 37 பிளேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கரண்ட் ஈவெண்ட்ஸையும் அவருடைய கான்டெம்பரரி ஈவெண்ட்ஸையும் கலந்துருப்பாரு. அந்த சொசைட்டி எப்படி இருந்துச்சு, அந்த சொசைட்டியில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் சொல்லியிருப்பார் அவருடைய ஒர்க்லேயே. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியாலிஸ்டிக் பிளே அப்படிங்கிறது இதில் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஒர்க்கை 4 பிரிச்சுக்கலாம். His works divided into 4 parts. The first one is comedy. The second one is tragedy. The third one is history. The fourth one is romantic. His plays divided into 4 parts. The first one is comedy. The comedy of errors, love's labor's lost, the gentleman of Verona, much ado about nothing, Twelfth Night, Merchant of Venice, As You Like It. Those plays are contains comedy. These are like comedy plays. For example, comedy of errors, the works full of comedy. The comic events scattered in all the play. The till the end, the play till the end. The comedy of errors is a very finest comedy's work of William Shakespeare. The Two Gentlemen of Verona. It's also a comedy. The Much Ado About Nothing. This work also is a very finest work of Shakespeare's comedy. Then all the final one, Twelfth Night. There are Twelfth Night. It's a very finest, important, we must read the play. The Twelfth Night. Twelfth Night is a triangle love story. The triangle love story is based on the comedy. The full play was based on comedy. The triangle love. He mentioned the triangle love. Twelfth Night has its subtitle. Another title, What You Will. The Merchant of Venice. It has our syllabus because the Merchant of Venice is a most comical play. In this play contains full of comedy. Merchant of Venice அப்படிங்கிற ஸ்டோரி ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமெடியாக வரும். ட்ராஜிக் ஈவெண்ட்ஸும் கலந்துருக்கும். இதை வந்து ட்ராஜிக்னு சொல்லலாம், காமிக் ட்ராஜடின்னு சொல்லலாம், ரொமான்டிக் ட்ராஜடி அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா As You Like It. As You Like It is also based on comedy play. Then next one, tragedy. Othello is a very finest tragical play. The tragic events scattered in this play. The play fully based on tragic events, tragedy, melancholy, sad, sorrow. The next one, King Lear. The King Lear also a tragedy play. The King Lear is an old man. He was an arrogant king, but his daughters also they kind-hearted persons. The kind-hearted daughters, their husbands were very cruel persons. Then after that,
Finally, the King Lear was died himself. He stabbed himself, suicide. He was attempted the suicide. Finally, he was none in his hand. He was an arrogant. The peoples are very hated. Peoples hated him. That finally, the Macbeth. Macbeth is the very finest story. Macbeth is full of tragedy. Then final one, Hamlet. Hamlet also a tragic play. The tragic events are scattered in this play. The play full of very tragic events is there. Full of tragic events. Mostly in this work based on the single mannerism, the frustration. All the characters has a frustrated models, frustration mode. The, the historical play, the history, what old people's what written or tells about history. We know about history. The past, our ancestor wrote the events, their contemporary periods, their time. The historical play, பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரிக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் the literary works, most of the literary works based on history. Like this play, Richard the Second, Third, Henry Fourth, Part 1, Part 2, Henry Third, King John, Henry Sixth. These plays full of the kings were ruled England. The real story. I already told you. Shakespeare's works, the contemporary events scattered in Shakespeare's play, like that. The historical, those kings ruled England. So Shakespeare wrote about the real situation, real mannerism, real characters. சுத்தமா பார்த்து ஒரு ரியலா வாழ்ந்த மனிதர்களை பத்தி தான் எழுதியிருப்பாரு. அந்த சமகாலத்தில் என்ன நடந்துச்சோ அதை பத்தி எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொமான்டிக் பிளே. இந்த ஷேக்ஸ்பியர் அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா ரொமான்டிக்கும் ஹீ கிவ்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரொமான்ஸ். ரொமான்டிக்கு ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. இவருடைய ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா ரொமான்டிக் பிளே அப்படின்னாவே ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க. அப்படி ஹீரோ ஹீரோயினுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி, இந்த ஹீரோ எப்படி இருப்பாரு, ஹீரோயினோட பிஹேவியர் எப்படி இருக்கும், மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் கிவ்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஃபீமேல் கேரக்டர்ஸ். ஷேக்ஸ்பியர்ஸ் ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஆல் ஆர் particularly heroines, all are very finest members, all are very clever, all are very intelligent, beauty, very fortune. இல்ல பாத்தீங்க அப்படின்னா like the Merchant of Venice, Othello, Macbeth, Antony and Cleopatra, Julius Caesar, Alice ends well, the 12th night. இந்த மாதிரி வர ஸ்டோரி, இந்த மாதிரி வர பிளேவில் இருக்கிற ஃபீமேல் கேரக்டர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டியாகவும் இன்டெலிஜென்ட், அதுக்கப்புறம் பர்சனாகவும் இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த சிம்பலின், த டெம்பஸ்ட், ஜூலியஸ் சீசர், ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா. ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா அப்படிங்கிற ஸ்டோரியை படிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா வரலாற்றில் ரொம்ப ரொம்ப ரீச் ஆனது இந்த ஒரு ஆண்டனி அண்ட் கிளியோபட்ராங்கிற ஸ்டோரி தான். அடுத்தது ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். இட்ஸ் வெரி ரொமான்டிக் பிளே, ஃபுல் ஆஃப் ரொமான்ஸ். தென் ஃபைனலி ரோமியோ அண்ட் ஜூலியட். Shakespeare's very popular and modern and very 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 famous play, the Romeo and Juliet. ரோமியோ ஜூலியட் அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரொமான்டிக் பிளேவாக தான் இருக்கும். ரோமியோ ஜூலியட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த ஒர்க்குன்னு தான் சொல்லலாம் நம்ம ஷேக்ஸ்பியருக்கு. ஷேக்ஸ்பியரோட
ஒரு முழு திறமையும் வெளிப்படுத்தியிருப்பாரு. ஒரு ரொமான்டிக்ல எந்த அளவுக்கு ஒரு ஹீரோயினை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ரோமியோ ஜூலியட்ல சொல்லியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மறக்க முடியாத அதாவது லிட்ரேச்சர்ல மறக்க முடியாத வார்த்தைகள்லாம் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள்லாம் என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னா அதில் பர்டிகுலராக ஒரு விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும். யாருமே மறக்க முடியாத ஒரு வேர்டாக இருக்கும் அப்படின்னா யூடியூப் பிரிட்டஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான். இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிற ஸ்டோரியில் கடைசியாக ஜூலியஸ் சீசர் சொல்லுவார், அவருடைய புரூட்டஸ் வந்து கொலை பண்ணும்போது சொல்லியிருப்பாரு, யூடியூப் பிரிட்டஸ். இந்த டைலாக் தான் ரொம்ப 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 வேர்ல்டில் ரீச் ஆனது, ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக்னு சொல்லலாம். சொன்னா நீமா புரூட்டஸ், அதாவது புரூட்டஸ் வந்து சீசரை கொலை செய்யும் போது கத்தியால குத்தும் போது இந்த ஒரு வார்த்தை, ஒரு பயங்கரமான ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார், யூடியூப் புரூட்டஸ் நீமா புரூட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாகாக தான் இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் டோட்டலாக எத்தனை பிளே எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பிளே எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பார்த்தீங்க அப்படின்னா 38 பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட். ஸோ ஹி ரோட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 37 பிளேஸ் ஹி வாஸ் கம்ப்ளீட்டட், 1 ஒர்க்ஸ் வாஸ் இன்கம்ப்ளீட். $37 plays. Then after that, two non-dramatic poems. Shakespeare wrote 2 non-dramatic poems. The named was The Rape of Lucrece, The Venus and Adonis. These 2 poems are non-dramatic poem. Shakespeare's non-dramatic poem, The Rape of Lucrece, Venus and Adonis. The next one, he wrote 154 sonnet. The sonnets contains 2 parts. ஷேக்ஸ்பியர் இந்த 154 சான் 154 சானட் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா 2 டிவைட் பண்ணியிருப்பாரு. The 154 sonnets, the first 128 chapter, first 128 sonnet, he mentioned his friend Edward King. The next 26 sonnet, the next 26 sonnets, the next 22 sonnets he addressed Dark Lady. பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபேர் அப்படிங்கிறது ஷேக்ஸ்பியருக்கு இருந்திருக்கு அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை வச்சு தான் சொல்கிறாங்க. 128 சானட்டில் 26 சானட் 128 சானட் வந்து யாரை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா எட்வர்டு கிங்கை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்தது நெக்ஸ்ட் 26 சானட் யாரை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா ஷேக்ஸ்பியர் அட்ரஸ்டு எ டார்க் லேடி, ஒரு கேலை பற்றி தான் சொல்லியிருக்காரு. அப்படி அந்த கேலை பற்றி சொல்கிறதால நமக்கு தான் தெரிஞ்ச விஷயம், நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஃபேரில் இருந்திருக்காரு.
அந்த டார்க் லேடியை கூட அஃபேர்ல இருந்திருக்காரு. பட் he doesn't mention her name. ஆனா அவங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணல. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா she was dark லேடின்னு தான் சொல்லியிருக்காரு தவிர நேமை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இதை வச்சு நாம ஏதோ ஒரு செக்ஷுவல் அஃபேர்ல இருந்திருக்காரு அப்படின்னு நாம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா த நெக்ஸ்ட் ஷேக்ஸ்பியர் ஆஸ் ஏ சானட்டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் ஒரு சானட்டியர் தான் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா he wrote 154 sonnets. So he called he wrote 154 sonnet. So he called sonneteer. Now I want to give some information about sonnet. Sonnet means is a little sound. Sonnet means little sound. சானட்டை வந்து ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். இட்டாலியன் சானட் அண்ட் இங்கிலீஷ் சானட். Two kinds of sonnets. First one is Italian sonnet. புளுட்டார்க் சானட் அப்படின்னு சொல்லிட்டோம், பெட்ரார்க் சானட் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லலாம். The next one is English sonnet. Italian sonnet, the origin of sonnet. The sonnet was origin in Italy. First பாத்தீங்க அப்படின்னா sonnet அப்படிங்கிறது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா இட்டாலியில இருக்கிறவங்க தான். பர்டிகுலரா டேண்டே அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் தன்னுடைய லேடி லவ் சாராவுக்காக ஒரு சானட் எழுதுறாரு. அந்த சானட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 40 லைன்ஸ் இருக்கும். The sonnet consists in 14 lines. First 8 lines are called active. Next 6 lines are called sesset. Eight lines are called active. Last 6 lines are called sesset. So 14 line. The sonnet first used the Italian peoples. Italian peoples were very famous for sonnet. The Italian sonnet was also called Petrarchan sonnet. The Petrarchan sonnet consists of 14 lines. The first 8 lines are active. The next 6 lines are sesset. The Dante, a very famous writer, he wrote just 14 lines as a sonnet for his lady love Sarah. The Sarah, she was very fair and beauty. He fell in love with her, but the love was failure. So he addressed her the sonnet. So it was called
Italian sonnet. It was an old sonnet. It also called an old sonnet. The next one is English sonnet. English sonnet is based on English literature. English peoples are very much finest writers. The very finest writers, the popular writers of England, the people of England, not only the people of England, the writers of England, mostly the famous writers of England used English sonnet. England sonnet are also called English sonnet. The English sonnet was originated by William Shakespeare. The Italian sonnet was originated by Dante. English sonnet was originated by William Shakespeare. William Shakespeare's the rhyme scheme, the 14 line sonnets rhyme scheme was more important. The rhyme scheme was the Italian sonnet. The 8 lines Abba, Abba, A B B, A B B, A. The next 6 lines, sestet lines are called CDE, CDE, are called DCE.